வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கான ஒரு நம்பகமான யூடியூப் சேனல். நிறைய பேர் நம்மகிட்ட மெயில் பண்ணி கேட்ட ஒரு தகவல்ங்க, நான் வீட்லயே உட்காந்துட்டு சம்பாதிக்கணும். அதுவும் ஒரு சிலர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வெளிநாடு போறதுக்கெல்லாம் ஆசை கிடையாதுங்க, ஆனா நான் வீட்லயே உட்காந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாலேயே உட்காந்துட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு என்னால் வேலை செய்ய முடியுமா ரிமோட்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஏன்னா உங்களோட கனவு இப்போ நிஜமாக போகுது. 2026 பொறுத்தளவுக்கு இந்த ரிமோட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. நீங்க இந்தியாவில் உட்காந்துட்டே கனடாக்கோ, யூஎஸ்ஏக்கோ, யூகேக்கோ இல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கோ நல்ல சம்பளத்துல அந்த கம்பெனிகளுக்கு வேலை செஞ்சு கொடுக்க முடியுங்க. இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியான ரிமோட் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கலாம் 2026ல, இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படலாம், இதுக்கு எப்படி நம்ம விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பம் செய்வதற்கு எந்த மாதிரி தளங்களை நம்ம யூஸ் பண்ணலாம், இப்படி அனைத்து விவரங்களையும் நம்ம விளக்கமாவே பார்க்கலாங்க. வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்க. கடைசி இந்த 5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு, நிறைய பேர் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில ஸ்கில்டா இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு தேவையில் இருக்கக்கூடிய தேவைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமா நல்ல ஒரு சம்பளத்தையும் அவங்க வாங்குறாங்க. அதாவது நம்ம ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ற மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இஃப் யூ ஆர் அ ஃப்ரீலான்சர், நீங்க ஃப்ரீலான்சரா இருக்கிற மாதிரி இருந்தா உங்க ஸ்கில்ல யாராருக்கெல்லாம் தேவையோ எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரே நேரங்களில் வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே நீங்க ரிமோட்ல இருந்துட்டு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க வீட்லயே இருந்துட்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு நீங்க உங்களோட சேவைகளை தாராளமா கொடுக்கலாங்க. இதுல முதல் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஸ்டமர் சப்போர்ட்டுங்க. இது ரொம்பவே பாப்புலர் அண்ட் எவர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்பவுமே ரிமோட் ஜாப்க்கு இது ரொம்பவே பாப்புலருங்க. அதாவது நீங்க உங்க ஹோம் கண்ட்ரியில உட்காந்துட்டு இருப்பீங்க, இங்க உட்காந்துட்டு மற்ற ஏதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கஸ்டமர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட டெக்னிக்கலா இருக்கலாம், நான் டெக்னிக்கலா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாங்க. ஸோ அப்போ கிளைண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா they may call you for some reason, ஏதாவது ஒரு அந்த சர்வீஸ்க்காக கூப்பிடுவாங்க. ஃப்ரெஷ் சர்வீஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கலாம், இல்ல சர்வீஸோட மெயின்டெனன்ஸா இருக்கலாம், சர்வீஸோட ப்ராப்ளமா இருக்கலாம், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இது ரெண்டுமே இருக்கலாம். ஸோ அதை பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னா வாய்ஸ் ஓவர்ல பண்ணலாம், இல்ல த்ரூ மெயில்ல பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் சப்போர்ட் ரொம்பவே பாப்புலரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகளை இங்க தாராளமா செய்யலாம். இது வெளிநாட்டு கம்பெனிகள் பாத்தீங்கன்னா நல்ல சம்பளமும் இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தது நீங்க வர்ச்சுவல் அசிஸ்டண்டா வேலை செய்யலாங்க. ஜஸ்ட் லைக் சிமிலர் டு கஸ்டமர் சப்போர்ட்டே தான் நீங்க வர்ச்சுவல் அசிஸ்டண்டா வேலை செய்வீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி நிறுவனங்களுடைய கிளைண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். ஸோ அதற்கான பதில்களை பாத்தீங்கன்னா இந்தியாவில் உட்காந்துட்டு நீங்க ரிமோட்ல அதற்கான பதில்களை ஒரு வேலையை நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இதை வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னது ஒரு சின்ன ரோல் தான், இது நிறைய ரோல்ஸ் இதுல இருக்கு. அடுத்தது ரொம்பவே பாப்புலர் கான்டென்ட் ரைட்டர்ஸ்ங்க. அதாவது பொதுவாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாட் ஒன்லி த கம்பெனிஸ், அதாவது நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய இண்டிவிஜுவல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு இந்த ரைட்டப்ஸ் நிறைய தேவைப்படுதுங்க. ஒரிஜினல் கிரியேஷனாக அவங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் கேட்கலாம், சார் நான் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் அப்படின்னு. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் ஆக்சுவலாக இவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரிஜினல் கான்டென்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். அப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன மாதிரியான கான்டென்ட் கேட்குறாங்களோ அதை நீங்கள் சொந்தமாக எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களோட மேக்சினுக்கு, அவங்க நியூஸ் பேப்பர்ஸ்க்கு, இல்லை அவங்களோட ஏதாவது ஒரு அவங்க மெட்டீரியலுக்கு அவங்க இந்த ரைட்டப்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஈவன் பிளாக்ஸுக்கு கூட அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டென்ட் ரைட்டராக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ 2026 ஓரளவுக்கு நல்லாவே ஒரு ஏர்ன் பண்ணுறக்கான, ரிமோட்டாக உட்காந்துட்டு ஏர்ன் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்து ரொம்ப பாப்புலராக ரிமோட்ல பண்ணக்கூடிய இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர்ஸ்ங்க. இந்த கிராஃபிக் டிசைனருடைய வேலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருடங்கள்ல நல்ல ஒரு பூம்ல போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு growthல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா கிராஃபிக் டிசைனருடைய நீட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த 2026லயும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கிராஃபிக் டிசைனர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. கிராஃபிக் டிசைனர்ஸ்னா நீங்க போய் ஒரு நிறுவனத்துல நேரடியாக உட்காந்து வேலை வாய்ப்பு செய்யணும்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலி they want some posters, they want some logo to be done. ஸோ இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணலாம். ஒரு லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், உங்க வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது போஸ்டர்ஸோ ஏதாவது இமேஜஸோ நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாக கிராஃபிக் டிசைனரோட ஜாப் அது மெயின் ஜாபா இருக்கும். ஸோ இது இல்லாம இன்னும் நிறைய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர்ஸை ரெக்ரூட் பண்ணி அவங்களோட ஜாப்ஸ் கெட்டிங் இட் டான்ங்க. ஸோ அதனால இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமா 2026ல ஏற்படலாம்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சேலரி அப்படிங்கிறது எவ்வளவுதான் சார் கொடுப்பாங்க, எனக்கு ஓரளவுக்கு நல்ல நான் ஸ்கில்டா இருக்கேன், நான் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன் இதே இண்டஸ்ட்ரியில. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிராஃபிக் டிசைனர், அவருக்கு 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ரிமோட்ல ஒர்க் பண்ணணும் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தா மினிமமா உங்களால ஒரு $1
ஒரு $500 ஒரு $2000 வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணா அப்ராக்சிமேட்டா ஒரு 40,000 ஒரு 1,60,000 இந்தியன் ருபீஸ்ல வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது பேஸ்ட் ஆன் உங்களோட அனுபவத்தை பொறுத்து தான். ஒரு சில நிறுவனங்கள் இதோட அதிகமாகவும் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களோட ஒர்க்கோட நீங்க எந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்கீங்க, உங்க ஒர்க் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க. இது மாத சம்பளமாகவும் இருக்கலாம், உங்களுக்கு வந்து வார சம்பளமாகவும் இருக்கலாம். 10 நாளையில உங்க ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் யோர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். இது எப்படி வேணா இருக்கலாம். பட் என்னன்னா there are chances that you can earn up to 1.5 lakhs or maybe it may go up to 2 lakhs அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. பட் based on the quality of work அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க can sit in India, நீ work for companies abroadங்க. இது ரொம்பவே சுலபமாக ஆக போகுது 2020. ஆல்ரெடி there people are actually doing it. பட் 2024 இன்னும் இதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி சார் அதிகரிக்குது எல்லாமே ஓகே, நான் எப்படி சார் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதுக்குன்னு நிறைய வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. இதுல முதல் பாப்புலரா இருக்கக்கூடியது freelancer.com எடுத்துக்கலாம். இதுல ஏகப்பட்ட ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குங்க. பட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்தளவுக்கு என்னன்னா நீங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்த ஒரு ரிவ்யூஸை பேஸ் பண்ணி அதிகமா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்துல இட் will take some time. போன இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுப்பாங்களான்னா கிடையாது. you have to wait. அப்ப நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் நமக்கு அந்த ஒரு ஜாபை வந்து கொடுப்பாங்க. அப்ப பேஸ்ட் ஆன் தட் ஜாப் நீங்க எப்படி அந்த வேலையை நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளைண்ட் ஒரு ரிவ்யூ வந்து இந்த போர்ட்டல்ல போட்டாருன்னா பேஸ்ட் ஆன் தட் ரிவ்யூ அந்த ரிவ்யூவை பேஸ் பண்ணி யூ வில் கெட் மோர் ஜாப்ஸ். புரியுதுங்களா? ஸோ அதனால ரிவ்யூவை பேஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மேஜரா ஒர்க் ஆகுது. பட் இருந்தாலும் அப்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்ல யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள். கொஞ்சம் எப்பவுமே பொதுவாக நம்ம ஆரம்ப நிலையில கொஞ்சம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம மேலே வரணும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இந்த போர்ட்டல்ஸை பொறுத்தல வைக்கும். அப்போ இதுல பாப்புலரா நான் சொன்னது ஃப்ரீலான்சர் எடுத்துக்கலாம். அடுத்தது அப்வொர்க்னு சொல்லுவாங்க, அது நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது ரிமோட் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு. இதோட இன்னும் பாப்புலரா சொல்ல போனா வி ஒர்க் ரிமோட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ இதெல்லாம் இனிஷியலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம நிறைய போர்ட்டல்ஸும் இருக்கு. பட் இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரிலையபிலிட்டியா அதிகமா இருக்கக்கூடிய போர்ட்டல். ஸோ அதனால நான் சொல்றேன். பட் இருந்தாலும் நீங்க இது வந்து உங்களுடைய ஓன் இதுதான் நான் சொல்றேன் அப்படிங்கறக்காக நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதுல எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஜாப் கொடுக்கக்கூடியவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பணும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஸோ ஏன்னா இது உங்களுடைய கன்சர்ன் தான். உங்களுக்கு பிடிச்சா நீங்க அதை பண்ணிக்கலாம். நான் சொல்லணும் அப்படிங்கறக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்க தான் ஒர்க் பண்ண போறீங்க. உங்களுக்கு எந்த கிளைண்ட் நீங்க கொடுக்குறாரு என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இது நிறைய பேர் இதுல பண்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல earn பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எடுத்து இந்த இடத்துல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்றோம். அவ்வளவுதான். பட் we are actually not advertising these இந்த போர்ட்டல்ஸ் அட்வர்டைஸ் எல்லாம் எதுவும் பண்றது கிடையாது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன சார் எனக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் ஸ்கில் என்னன்னா if you want to work abroad as a freelancer or remote நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா you should be good in your English. உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்பவே நல்லா இருக்கணும். that is your written communication and your speaking skills வந்து it should be வந்து good. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தாதான் உங்களால இந்த மாதிரியான ஜாப்ல ஒர்க் பண்ண முடியும். பட் எனக்கு ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும்னா you have to struggle a lot. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. learn some English and அது learn பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு you have to speak. the common language is English இல்லீங்களா? சோ அதனால நீங்க பேசுற மாதிரி இருந்தாலும் இல்ல நீங்க ரைட்டிங்ல ஏதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் அனுப்புற மாதிரி இருந்தாலும் you should be good in your writing skills. சோ இதெல்லாம் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களால இந்த ஜாப்ல சர்வைவ் ஆக முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாம எந்த ஜாப் பண்ண போறீங்களோ அதுல நீங்க ஸ்கில்டா இருக்கணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். எந்த ஸ்கில்லுமே இல்லாம நான் ஒரு ஜாபை எடுத்துட்டேன் எனக்கு கொடுத்துட்டாங்க நான் அதை குவாலிட்டி இல்லாம நீங்க பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஜாப் உங்களுக்கு வர்றது சொல்ல முடியாது. இதுல முக்கியமா என்ன பார்க்கணும்னா how to build trust. அதுவும் on long term basis with your clientsங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க நான் இதுல பண்ண போறேன் நிறைய பேர் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் ஆக்சுவலி இதை டூயிங் இட்ங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் தான் as I said இனிஷியலா கொஞ்சம் கடினமா இருந்தாலும் போக போக நீங்க ஓரளவுக்கு குவாலிட்டியான ஒர்க்கை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா என்ன பேமெண்ட் கேட்டாலும் they'll be ready to pay you. ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை நீங்க தாராளமா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலும் இப்போ நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் ரிமோட்டா இந்தியாவில் உட்காந்துட்டு என்னால் என்னென்ன சார் ஜாப்ஸ் பண்ண முடியும்னா என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை தாராளமா இந்த இடத்துல நீங்க பண்ணலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இந்த இடங்கள்ல இருக்கத்தான் செய்யுதுங்க. ஸோ அதனால முடிஞ்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க. there are chances that you can earn as I said ஒரு 1.5 lakhs வரைக்கும் earn பண்றதுக்கான சான்சஸ் கூட இதுல இருக்கலாம். மேலும் வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டாலும் எங்களோட வெப்சைட் www.altechinformation.com ட்ரை பண்ணுங்க. கீழே டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட ஒரு ஜாபுக்கு ஃபாரின்ல போய் எப்படி செட்டில் ஆகணும் இல்ல இந்தியாவில் உட்காந்துட்டு ரிமோட்ல எப்படி ஃபாரின் ஜாபுகளை வாங்கணுங்கிற எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை ஒரே இடத்துல நாங்கள் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அதுல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடி டீடைல்டா உங்களால பாத்துக்கவே முடியும். ஃப்ரீக்வெண்டா அதுவும் நாங்க அப்டேட் பண்ணுவோம். மேலும் வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much for watching this video.